ஹாய் வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்றதையும், அதோட முக்கியமா நம்ம ஒன் பீஸ் அனிமிக்கான சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்கோட ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். இப்போ ரீசெண்டாக நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கசட் மூவியோட ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த ட்ரெய்லருமே செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த மூவியை ஜப்பானில் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டப்லையும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே கம்மி தான். சரி, அடுத்து நம்ம ரைட்டர்ஸ் ஆஃப் டார்லிங் அனிமியோட சீசன் 2க்கான ஒரு நியூ ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமி ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ தமிழ் டப்பில் சேம் டேட்டில் அல்லது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிரஞ்சி ரோல எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4க்கான செகண்ட் கோருக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமியோட கோர் 1ஓட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சி ரோல ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால செகண்ட் கோருமே ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம லோட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ்ங்கிற அனிமியோட முதல் 2 எபிசோட நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமிக்கு IMDb ரேட்டிங்ல 9.3 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. முக்கியமா இந்த அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல. ஏன்னா இது ஒரு சைனீஸ் அனிமிங்கிறதால இன்னுமே இந்த அனிமியோட இங்கிலீஷ் டப்புமே ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இந்த அனிமியோட முதல் 2 எபிசோடுக்கான இங்கிலீஷ் டப்புமே எதிர்பார்க்கலாம். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இதுக்கப்புறமா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் அனிமியோட சீசன் 4 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிருக்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம். சரி, இதுக்கப்புறமா நம்ம சாங்கிள் ஆஃப் ஃப்ரண்டியர் அனிமியோட சீசன் 3 இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்லயுமே நம்ம கிரஞ்சி ரோல அவைலபிளா இருக்குது. மொத்தம் 50 எபிசோட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்லயுமே ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம கிரஞ்சி ரோல த கிரேட் கிளரிக் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான இசைக்காய் டைப் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 12 எபிசோட் நம்ம கிரஞ்சி ரோல அவைலபிளா இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம புளுலோக் அனிமியோட சீசன் 2க்கான ரீடப்புமே நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். அடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமியோட யுவா நெக்ஸ்ட் என்கிற மூவியை ஜூலை 27ஆம் தேதி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடா போன்ற லாங்குவேஜ்ல டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட நம்ம ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2க்கான ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ஒன் பீஸ் அனிமியை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு முதல் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 1ல இருந்து 6 வரைக்குமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே டீமை வச்சு தான் நம்ம ஒன் பீஸ் அனிமியுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ராஜரோட ட்ரெஷருக்கான பைரட்ஸ்களோட ஹண்டா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னால ஒண்ணு பண்ண முடியல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கத்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இன்னொரு வாட்டி இப்படி நடக்க கூடாது. இந்த பவரோட எவ்வளவு பொறுப்புங்கிறத நீ கவனமா பாத்து. அதாவது நம்ம ஒன் பீஸை முதல் முறை டப் பண்ணி கொண்டு வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதாவது 900 எபிசோடுக்கு அப்புறமா தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்காத திருப்பி முதல்ல இருந்து, அதாவது சீசன் 1ல இருந்து டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தா இது வரைக்குமே நம்ம ஒன் பீஸ்ல இருக்க முதல் 61 எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2க்கான டப்பிங் இன்னும் பண்ணவே இல்லை. என்னன்னா, இப்போ நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 7 டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணதால இந்த சீசன் 2க்கான டப்பிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ டெலிகாஸ்ட் பண்ண மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 7ல மொத்தம் 21 எபிசோட் இருக்குது. இது வரைக்குமே 19 எபிசோட நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் மிச்ச 2 எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ண பிறகு ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங் எதிர்பார்க்கலாமாண்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஜூலை 24ஆம் தேதி மை ஹீரோ அகாடமி அனிமியோட ஒரு மூவியுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஜூலை 24ஆம் தேதி பிறகுதான் நம்ம ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம். அதோட முக்கியமா நம்ம மை ஹீரோ அகாடமியாக்கு கிடைச்ச ஒரு டிஆர்பியோ ரெஸ்பான்ஸோ நம்ம ஒன் பீஸுக்கு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம ஒன் பீஸ் சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்கை ஆகஸ்ட் மந்த்ல எதிர்பார்க்கலாம். வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். சரி, அடுத்து நம்ம மங்கா சைட்ல போனோம்னா இந்த ஜூலை மந்த்ல 3 அனிமியோட மங்காவை முடிக்க போறாங்க. அதாவது ஜூலை 18ஆம் தேதி நம்ம கைஜு நம்பர் 8 மங்காவோட ஃபைனல் சாப்டருமே ரிலீஸ் ஆயிருக்குது. அடுத்து நம்ம AOC அனிமியோட ஃபைனல் சாப்டருமே ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குது. அதோட முக்கியமா வின்லாண்ட் சாகாவோட மங்கா ஜூலை 25ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா என் பண்ண போறாங்க. 2005ல ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷமா ரன் பண்ணது இப்போ 2025ஆம் ஆண்டு என் பண்ண போறாங்க. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியா தாங்க மாட்டீங்க, மனசு கொண்டு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. திரும்பவும் சொல்றேன்னு கோவிக்காதீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.